அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தெளிந்த சிந்தனையை வழங்கக்கூடிய சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2, 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். சில அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில கடகராசி அன்பர்கள் இழந்த பதவியை திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்திலும் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகவும் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் தாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளும் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் மிக அதிகம். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் கவனத்துடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்கள் அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடலாம். புரட்டாசி மாதத்திற்கான சுப தினங்களாக செப்டம்பர் மாதத்தில் 20, 21, 22, 23, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 2, 3, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரையிலும் மற்றும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 16ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது அக்டோபர் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம்
பிரதோஷமானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதிகளாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியும் அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை முதல் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.